அதாவது நமக்கு தெரிஞ்சும் சரி நமக்கு தெரியாமலும் சரி இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ராப்ளமை பற்றி நமக்கே தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை இருக்குது? அப்போ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே எனர்ஜி தான். ஸோ எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி தான். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் ஸோ அப்போ வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமே. திரும்ப திரும்ப எதுக்கு இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோஸ்? ஏன் அப்படின்னா இதை ஒரு கிளாரிட்டியோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனல் பார்க்குற வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி இருக்கீங்க. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த லா ஆஃப் வைப்ரேஷனுடைய கனெக்ட் ஆகிருக்குன்றது லேட்டராக தான் உங்களுக்கு தெரிய வந்தது. எனக்குமே லேட்டராக தான் அது தெரிய வந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தனியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லா இல்லை, அது இது பிரைமரி லா, இது ஃபஸ்ட்டு லா கிடையாது. அப்போ முக்கியமான லா என்ன? லா ஆஃப் வைப்ரேஷன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் பார்த்தாச்சு. ஸோ அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நம்மளால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்னும் நல்லா டீப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஈர்ப்பு விதி, நம்ம ஒரு விஷயம் நினச்சா அவனுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ இதை நம்ம இன்னும் நல்லா டீப்பாக நம்மளோட லைஃப்பில், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி ஆள் மனது, இந்த ஆள் மனதும் இந்த சப்கான்ஷியஸ், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 5 லாஸ் பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர்லால் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே இருக்க ஐக்கானில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 5 லாஸ் பற்றி நான் கிளியராக மேக் பண்ணியிருக்கேன், ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இப்போ அந்த ஒரு கனெக்ஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கும் போது இதை நம்மளால், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை நம்மளால் அதிகமாக ஃபாலோ பண்ணி ஒரு கிளாரிட்டியோட, ஒரு தெளிவோடு இதை நம்ம ஃபாலோ பண்ணி நிறையா ரிசல்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். நிறையா விஷயத்தை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோனாலே எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி. இந்த இடத்துல நம்ம லா ஆஃப் வைப்ரேஷனில் பார்த்துருக்கோம்ல, எல்லாமே இந்த இடத்துல எனர்ஜி. ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு டேபிள் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வேகமாக மூவ் ஆகிறத பார்ப்பீங்க. அது ஒரு வைப்ரேஷன். அப்போ நம்ம ஹியூமன் எதனால் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, டாக்டர் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ செல்ஸில் கிரியேட் ஆயிருக்கீங்க. ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருமே செல்ஸில் கிரியேட் ஆயிருக்கும். அதே சயின்டிஸ்ட்டை கேட்டால் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான் அதில் கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிட்ட, ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட நம்ம எதில் கிரியேட் ஆகும் கேட்டால் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான், அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் குரூப் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலில் தான் நம்ம உருவாயிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒரு ஆற்றல், அது அதிர்வலைகள்னு நம்ம சொல்லிக்கலாம், ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன். அப்போ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே எனர்ஜி தான். ஸோ எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி தான். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் ஸோ அப்போ இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்துமே எனர்ஜினால் க்ரியேட் ஆகும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடி நம்மளே எனர்ஜினால தான் க்ரியேட் ஆகிருக்கோன்றப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எனர்ஜி, அதாவது நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அதுவும் ஒரு ஆற்றல். அப்போ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இது எதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணோம்னா, இந்த ஆற்றல் எந்த ஆற்றலோட ஒத்து போகுதோ அதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய வைப்ரேஷன் எந்த வைப்ரேஷன் கூட மேட்ச் ஆகுதோ அதை நம்மளோட லைஃப்பில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அதை தான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லுவோம். இதை எப்போ நம்ம கான்சியஸாக பண்ணுறோமோ அதை மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் நம்ம கான்சியஸாக இருந்தாலும் சரி, அன்கான்சியஸாக இருந்தாலும் சரி, அதாவது நமக்கு தெரிஞ்சும் சரி நமக்கு தெரியாமலும் சரி, இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்றது நடந்துக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள் மூலமாக. அப்போது இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் எல்லாருமே எவ்வளோ விஷயம் யோசிச்சிருப்பீங்க? அது எல்லாம் இதுதான் யோசித்தேன், இதை தாண்டி நான் எதுவுமே யோசிக்கலைன்னு உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியுமா? கரெக்டாக நான் காலையில் எந்திரிக்கும் போது பர்ஃபெக்டாக இதை நான் யோசித்தேன், இதை உணர்ந்தேன், எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது, இதை மட்டும் தான் நினச்சேன், மற்றதெல்லாம் நினைக்கவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. அது யார் சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிகழ்காலத்தில் வாழ்கிறோம், ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறோன்னா அவங்களால அதை சொல்ல முடியும். ஸ்பிரிச்சுவல் பர்சனால் அதை சொல்ல முடியும். யார் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட்டில் இருக்கான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவேராக இருக்கா, அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு தாட் வந்தாலும் தெரிஞ்சிடும், அவங்க அவேர்னஸுக்கு வந்துடும். ஆனால் நம்ம
மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 95% ஒரு நாளைக்கு ஆள் மனது பேச்சை கேட்டு தான் வேலை செய்கிறோம். அதாவது சுயமாக கான்சியஸாக இல்லாமல் ஒரு ஹேபிட்டில் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணி ஒரு பழக்கம் நமக்கு உருவாயிருக்கும் இல்லையா, அந்த பழக்கத்திலேருந்து நம்ம 95% செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பழக்கத்திலேருந்து நம்ம செயல்படுறதுனால அந்த 95% நம்மளுடைய கவனத்தில் இருக்கிறது இல்லை. இப்பயே வந்து நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் நல்லா அவேர்னஸோட பார்க்கும்போது, ஓ நான் கால் எப்படி வச்சிருக்கேனா, இந்த கால் வந்து இப்படி இருக்கா, என்னோட கையை நான் இப்படி வச்சிருக்கேனா, ஸோ இந்த பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேனா, அதை நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் சரி, நம்மளுடைய உணர்வுகளும் சரி, நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் இவ்வளோ நேரம் நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேனா, இவ்வளோ நேரம் நான் இதை உணர்ந்துக்கிட்டு இருக்கேனா. இது ஏன் அவ்வளோ முக்கியம்னா, அந்த ஈர்ப்பு விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறியோ, நீ எதை திரும்ப திரும்ப உணர்றியோ, அதை ஒரு காந்தம் போல் உன்னோட வாழ்க்கையில் நீ கவர்ந்தெழுப்ப, அதை நீ அட்ராக்ட் பண்ணுவோம் ஒரு மேக்னெட் மாதிரி. அப்போ நம்ம ப்ராப்ளமை பற்றி நமக்கே தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை இருக்குது, நான் அதை பற்றி நினைக்கவே இல்லையே, உங்களுக்கு அது தெரியல, அதில் நீங்கள் கவனத்தை கொண்டு வரலையா. இப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உட்காந்துருக்க போஸ் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி கவனத்தை நீங்கள் கொண்டு வராத மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களில் உணர்வுகளை நீங்கள் கவனம் கொண்டு வராதனால நீங்கள் பிரச்சனையை பற்றி நினச்சதையே உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் பிரச்சனையை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு வராத விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கோம், லிமிட்டடாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இது நமக்கே தெரியல. அதுதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்போ இது நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இதை கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்மளோட உணர்வுகள் என்னன்றதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். மார்ச் 26லேருந்து 31 வரைக்கும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் ஜூமில் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 6 days வந்து நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 rupees தான். அண்ட் இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 5000 rupees ஒர்த் உள்ள கோர்ஸ் ஜஸ்ட் வெறும் 500க்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். இதில் ஃபஸ்ட்டு வர 100 members மட்டும்தான் எலிஜிபிள். நம்ம டீப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்டு வைப்ரேஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நம்ம ஹேப்பன் ஆக்கலான்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நியூ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர 100 members தான். ஓகே, அப்போ அதில் நம்ம கவனத்தை நம்ம கொண்டு வர ஆரம்பிக்கணும். இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றதுல நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வில் கவனத்தை கொண்டு வந்து அதை ஒருவேளை நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறோம் உணர்றோன்னா அதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். இப்போ உங்களில் எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குது, எண்ணம் போல் வாழ்க்கையை எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இதை நீங்கள் நம்புவீங்க. எண்ணம் தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குது. ஓகே, அப்போ வீடியோவில் பார்க்குற எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனே என்னோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, அதை இமேஜின் பண்ணது யார்? நான் வந்து இங்கே போக போகிறேன், அதை அச்சீவ் பண்ண போகிறேன், என்னோடய ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுது, நான் அந்த வேலைக்கு போகிறேன், அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி யாரெல்லாம் இமேஜின் பண்ணிங்க காலையில் எந்திரிச்ச உடனே? ரொம்பவே ஃபியூ மெம்பர்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் காலையில் எந்திரிச்சோன்னா நான் வந்து ஃப்யூச்சரை வந்து இப்படி இருக்கணுன்றதை நம்ம இங்கே ப்ரெசென்ட்லேருந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நிகழ்காலத்துலேருந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், உருவாக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏன் ஒரு சில பேர் மட்டும் பண்ணுறீங்க? இதை நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். சிம்பிள். அந்த கவனத்தை நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகளை மாற்றிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு சில பயிற்சியெல்லாம் பண்ணுறோம். இந்த நன்றி சொல்கிறது, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், மெடிடேஷன், தியானம் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணி முடிச்சோன்னா, மெடிடேஷன் பண்ணி முடிச்சோன்னா விஷுவலைசேஷன், அகக்காட்சி படைப்பு, நம்ம என்ன வேணுன்றதை கற்பனை பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் லவ். ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளை பிடிக்கணும் இல்லையா? நமக்கு நம்மளை பிடிச்சாதான் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவான வேர்ட்ஸ், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆள் மனது மாறி நமக்கு வேணுன்ற விஷயம் நம்மளோட லைஃப்பில் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நம்ம அப்படியே ரெகுலராக பண்ண நம்மளோட வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகளில் கவனத்தை கொண்டு வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, இதில் நீங்கள் கவனமாக இருக்கிறதில்ல, இதில் நீங்கள் அவேராக இருக்கிறதில்ல. அப்போ ஆமை அவேர், நான் கவனமாக இருக்கேனா? இந்த கேள்வி அப்பப்போ கேட்டுக்கோங்க. நான் கவனிக்கிறேனா?
நான் கவனமாக இருக்கணும், என்னோட எண்ணங்களில் கவனமாக இருக்கணும், எனக்கு எண்ணங்களை கவனிக்கிறேனா, என்னோட உணர்வுகளில் நான் கவனமாக இருக்கணும், இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன மீறி ஏதாவது நெகட்டிவ் போகுதா, என்ன மீறி ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் போகுதா, என்ன மீறி எதிர்மறையான விஷயங்கள் நான் உணர்றேனா, அது உங்கள் கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்மறையாக உணர்ந்தீங்க, எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை அப்படியே மாற்ற ஆரம்பிங்க, அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க, சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவாக கிரியேட் பண்ண ஆரம்பிங்க, நேர்மறையாக கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நெகட்டிவாக யோசிக்கிறோம், டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதை பற்றி உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க. உங்களோட எண்ணங்களை நீங்கள் மாற்றிட்டாலே உங்களோட உணர்வுகள் மாறிடும். உங்களோட உணர்வுகள் மாறிட்டா இன்னும் அதிக நல்ல எண்ணங்கள் வரும். அப்போ இன்னும் அதிக நல்ல உணர்வுகள் வரும். அப்போ இது ஒரு பேட்டர்னாக கிரியேட் ஆகி இது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறும். அப்போ இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இதை ஒரு 7 நாள் பயிற்சி பண்ணுங்கள், 21 நாள் பயிற்சி பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்துடுவீங்க. அப்போ உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்களும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் தான். ஸோ ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. 5500 rupees ஒருத்தர் கோர்ஸ், ஜஸ்ட் 500 மட்டும்தான். டோட்டலாக ஒரு 10 கோர்ஸ் இருக்குது, 10 கோர்ஸ். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆஃபரில் உள்ள கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.